11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஜப்பான்ல மிகவும் பிரபலமான மல்டிபிளெக்ஸ் திரையரங்குல ரிலீஸ் ஆன ரஜினியோட வேட்டையன் படம் சிறப்பா ஓடி ஒரே வாரத்துல நம்பர் 1 இடத்தை பிடிச்சு அசத்தி இருக்கு. ஞானவேல் இயக்கத்துல ரஜினி நடிப்புல கடந்த ஆண்டு வெளியான படம் வேட்டையன். அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ராணா டகுபதி, ஃபகத் ஃபாசில்னு பலர் நடிச்சிருந்தாங்க. முத்து படத்திலிருந்தே பொதுவா ரஜினி படம்னா ஜப்பான்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அந்த வகையில வேட்டையன் படமும் ஜப்பான்ல கிளாஸா ரன் ஆகி இருக்கிற நிலையில ரஜினி ஃபகத் ஃபாசில் கதாபாத்திரங்களை ஜப்பான் மக்கள் அதிகம் ரசிச்சிருக்காங்களாம். மதராசி படத்தோட உண்மையான கிளைமேக்ஸ் காட்சி மாலத்தியோட மரணத்தோட முடிவதாக இருந்ததாகவும், மாலத்தி தன் வாழ்க்கையில இருந்து மறைந்த பிறகு ஹீரோவான ரகு மற்றவருக்கு உதவலைனும் அதே நேரம் அவள் இறந்த பிறகு உதவுவதாக இருந்ததாகவும் இயக்குனர் AR முருகதாஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரகு மாலத்திய காப்பாத்துறதால ஹீரோவுடைய கதாபாத்திரம் வலு இல்லாதது போல் தெரியும்னு படப்பிடிப்போட பாதியில கிளைமேக்ஸ் காட்சியை மாத்தினதா குறிப்பிட்டிருக்காரு AR முருகதாஸ். படம் குறித்து பேட்டி ஒன்றில் பேசிய AR முருகதாஸ், வில்லனாக நடித்த வித்யுத் ஜம்வால் சபீருக்காக ஒரு பிளாஷ்பேக் காட்சியை திட்டமிட்டு இருந்ததாகவும், ஆனா அனிமேஷன் சரியாக அமையாததால படத்துல அந்த காட்சி இடம் பெறலன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆப்பிள் நிறுவனம் iPhone 17 சீரீஸை அறிமுகப்படுத்தி இருக்கிற நிலையில நெட்டிசன்கள் சோஷியல் மீடியால ஜாலியா மீம்ஸை தெரிக்க விட்டுட்டு வராங்க. iPhone 17 சீரீஸ் இந்திய மதிப்புல சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கு. இந்த ரேட்ல வாங்க என்னோட கிட்னியை வித்தா கூட பத்தாதுன்னு ஒரு யூசர் மீம்ஸ் போட்டிருக்காரு. இன்னொருத்தரோ iPhone 17 வரைக்கும் வந்துருச்சு, நம்ம கிட்ட ஐபோனே இல்லையேன்னு பொங்கி இருக்காரு. இப்படி நெட்டிசன் சோஷியல் மீடியால ஃபன் பண்ணிட்டு இருக்க வர 19ஆம் தேதி ஐபோன் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.